சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் பேக்குன்னு அறிவிப்பு பலகையே குடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஊர்வில் பட்டேல் அடிச்ச அடிக்கு எப்பவோ ஜெயிக்க வேண்டியதுடா. கடைசி 10 ஓவருக்கு 73 ரன் தான் வேணும். அத கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு வந்து, எல்லாத்துக்கும் பிரஷர் ஏத்தி விட்டு, ஆக மொத்தம் எப்படி ஜெயிச்சுட்டானுங்க. அப்படி ஜெயிக்கலன்னா, இத எடுத்து கையில குடுத்து, பச்சை புளிய மரத்தில போட்டு தொங்கிருங்கடா! அப்படின்னு சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா, எப்படியோ ஜெயிச்சு போட்டானுங்க. டெவால் பிரவிஸ புதுசா அப்பாயின்ட்மென்ட்ட போட்டு ஜுராசிக் பார்க்ல சேர்த்தியாச்சு. தூபே ஆல்ரெடி உள்ள தான் இருக்கிறான். 2 சிக்ஸ் அடிச்சனால வெளியலாம் ஓட முடியாது. 2 பேரும் உள்ள தான் இருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் பேக்குன்னு அறிவிப்பு பலகையே குடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. வந்துட்டானுங்க பாஸ். இவ்வளோ நாள் அதர பாதாளத்தில கிடந்தானுங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தானுங்க. இப்ப டாப்புக்கு வந்துட்டானுங்க. இப்ப யாரு கிடைச்சாலும் புடிச்சு அடிப்பானுங்களாட்டுருக்கு. அடுத்த மேட்சும் அதே எல்எஸ்ஜி கூட. எல்எஸ்ஜிக்கு கையில லட்டு லட்டா குடுத்தீங்கனாலும், அவன் பீத்தொல்ல வுட்டு, அவன் தலையில அவனே மண்ண வாரி போட்டுக்குவான். ஸ்டார்ட்டிங்ல எல்எஸ்ஜி வெறித்தனமா அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே நல்லா பவுலிங் போட்டானுங்க. எங்கேயுமே அடிக்காத சபாஷ் இன்னைக்கு நல்லா அடிச்சான் அப்படின்லாம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஊர்வில் பட்டேல் இன்னிங்ஸ்குள்ள வந்து, அப்புறம் சிஎஸ்கேவோட கொலாப்ஸ பத்தி பேசி முடிக்கலான்னு தான் நெனச்சேன். நோ. ஊர்வில் பட்டேல் தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம். முழு காரணம். முதல் காரணம் அவன் தான். சிஎஸ்கே ஜெயிச்சுட்டானுங்க. என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த மேட்ச்ல ஆர்சிபி தோப்பானுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிரெடிக்ஷன போட்டானுங்க பாய்ஸ். என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.